ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிஃப்டியோட பேசிக் அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இங்கே இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டேன், மேக்னெட்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். மேக்னெட்டை நம்ம ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த எட்ஜி வந்து பிடிக்க முடியும். ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணி இங்கே எடுக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதே ட்ரெண்ட் லைன் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி இங்கே ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு திரும்பியும் இங்கே இதை நல்லா இழுத்து விடுறேன். ஸோ செகண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரெண்ட் லைன் இது அப் சைடுக்காக ட்ரா பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். க்ரீன் கலர். ஸோ சேம் ஹியர். இப்போ இதில் பார்த்தோன்னா நான் கரெக்டாக இண்டிஜி இண்டிஜி இதை வந்து வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் அப்சைடில் வந்து இந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 3 எட்ஜி, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் ஒன்று வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுமாதிரி அப்சைடில் இந்த எட்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதோட இண்டேஜையும் இதையும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு நார்மலான பேட்டர்ன் கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணுறேன். இதை நான் வந்து 3 கலராக மாற்றுறேன். இந்த அப்சைட் லைனை நான் வந்து இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டவுன் சைட் லைனே வந்து நான் இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு டார்ச் லைட் எடுத்து அடித்தோம்னா எப்படி ஒரு பாத்திரம் லைட்டு போகும், சிமிலர்லி நிஃப்டியுமே அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் போயிருக்கோம். இப்போ நிஃப்டி வந்து இங்கே இருக்குது. எஸ்டேட் நம்ம இங்கேருந்து ரிவர்சல் வந்து ஆகும்னு நினச்சோம். லாஸ்ட்டு 3 டேஸ் வீடியோ போடும்போதும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு மூவ் இருந்திருக்கு. பட் 2 டேஸ் வந்து டவுன் வந்திருக்கு நிஃப்டி. பட் டவுன் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்ல ஒரு பெரிய ரிவர்சல், ஒரு புல்லிஷ் கேண்டில். நெக்ஸ்ட்டு நிஃப்டி வேறு எங்கே தான் நம்ம நிற்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்கேருந்து நான் ஒரு ரே எடுக்கிறேன். ரே எடுத்துகிட்டு இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மார்க் பண்ணுறேன். இதை மார்க் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று இங்கே உள்ள ஹை ஒன்று. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில் டச் பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நிஃப்டி வந்து நம்மளுக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து கீழே போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே போகலாம். ஸோ இதை வந்து நான் உனக்கு ஒரு ஆரோ மாதிரி எடுத்து போட்டு கட்டுறேன். ஸோ நிஃப்டி வந்து என்னை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து ரிவர்சல் ஆகும்னு நான் ஐடியா வச்சுருக்கேன். ரிவர்சல் ஆகிட்டு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜோன் வரைஞ்சி காட்டுறேன். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் ஜோன் வந்து கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் அப்சைட் ஜோன். இந்த மேலே உள்ளதை காப்பிங் பேஸ்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன் க்ரீன் கலரில்.
ஏன்னா அதை நம்ம சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறதுனால எந்த ஜோனுக்கிட்ட வந்தால் நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஜோன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நிஃப்டி ப்ராபபிலி நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஐடியா. அப்படி சப்போஸ் இங்கே டேர்ன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கிட்ட போகணும் இன்னொரு ஐடியா இருக்குது. இங்கே போணுச்சுன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் டாப்பாக க்ரியேட் ஆகலாம். ஸோ ட்ரிபிள் டாப் ஆனோடனே கீழே வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இருக்குது. பட் இன்கேஸ் இதை நிஃப்டி பிரேக் பண்ணது அப்படின்னா நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ எலெக்ஷன் வாலட்டிலிட்டியில் இது பாசிபிள் தான், இந்த வாலட்டிலிட்டி என்னோட பர்சனல் ஐடியாவில். ஸோ நிஃப்டி வந்து நம்மளுக்கு நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஒரு நல்ல அப்சைடு கொடுத்துருக்கனால கேப் அப்பில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சு இந்த டார்க் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 22,525 இதுக்கிட்ட ஒரு ரிவர்சல் இருக்கான். இங்கே தான் ஓப்பனிங் ஆகணும் எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணோடனே அவங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அதிக ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து நியூஸஸுமே இருக்குது எலெக்ஷனு. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட நம்மளுக்கு விழுகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி தான். இது லைன் சார்ட். ஸோ நிஃப்டி வந்து இதே பேட்டர்ன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது.